நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த பாட்காஸ்ட் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம். முந்தைய எபிசோட்ல சொன்னது போல 1 தெசலோனிக்கேயர் நிருபத்துல இருந்து சில வாழ்க்கை நடைமுறைகளை உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட நடைமுறை பழக்க வழக்கமா இந்த வருஷத்துல மாறணும்னு ஆசைப்படுறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த வேத பகுதி உங்களுக்கு நிச்சயமா பரிச்சயமான ஒன்னாதான் இருக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெபிப்பதை நிறுத்தாதிருங்கள், ஜெபத்தில் தொடர்ந்து நிலைத்திருங்கள். இப்படி பல்வேறு மொழிபெயர்ப்புகள் சொல்லுது. இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே உடனடியா கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு எதுக்காகவும் காத்திருக்கக்கூடிய அந்த பொறுமை இல்லை. அவங்களுக்கு எல்லாமே உடனே உடனே கிடைச்சிடணும். ஜெபம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஆண்டவரோட தொடர்பு கொள்றீங்க, அவரோட பேசுறீங்க. நீங்க பேசுறது மட்டும் இல்ல, அவரும் உங்களோட பேசுறாரு. இது ஒரு உரையாடலா இருக்கு. நீங்க பேசிட்டு வந்துடுறது இல்ல, அவர் பேசட்டும்னு காத்திருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு நீங்க விரும்பி காத்திருக்கிறீங்க. வேதம் என்ன சொல்லுது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உங்களோட பழக்கமா ஏற்படுத்திக்கோங்க. நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கணும். அதை நான் மறுக்கவே இல்லை. அது நிச்சயம் அவசியம். கண்டிப்பா நேரம் ஒதுக்கி நாம ஜெபிக்கணும். ஆண்டவரோட பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். அவரோட சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை நம்ம தியானிக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு தியான நேரத்துக்கு, ஒரு குவைட் டைமுக்கு நீங்க நேரம் நிச்சயமா ஒதுக்கணும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதே சமயம் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, ஒரு பழக்கத்தையும் நீங்க கொண்டு இருக்கணும். அப்படி ஒரு ஜெப வழக்கம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம்ன்றது ஒரு கடமை மாதிரி இல்லை, அது ஒரு சடங்கு இல்லை. அதிகாலையில கண்ணு முழிச்சதும் அல்லது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் செஞ்சுட்டு போயிடுறதுன்னு அது ஒரு கடமையா மாறிடக்கூடாது. அது உங்க வாழ்க்கை முறையா மாறணும். ஆண்டவரோட அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரோட எப்போதும் நாம அப்படிப்பட்ட ஒரு தொடர்புல இருக்க வேண்டும். எப்பவும் எங்க போனாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க ஆண்டவரோட தொடர்ந்து தொடர்புல, அவரோட உறவுல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்றுவீங்களா? ஜெப வாழ்க்கை முறைன்றது ஜெபம்ன்ற ஒரு தனி செயல்ல இருந்து மாறுபட்டது. ஜெப வாழ்க்கை முறைன்னு எப்படி தெரியுமா? நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, அப்போ ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க, சரியான பொருட்களை வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றது. ஒருவேளை நீங்க ஒரு நண்பரை சந்திக்க போறீங்க, அப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் அந்த என்னோட நபருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சரியான நேரத்துல சரியான காரியங்களை அவங்களுக்கு நான் சொல்லணும், இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், உங்களுடைய ஞானம் எனக்கு இருக்கணும். இப்படி நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதுல ஆண்டவரோட நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தொடர்ந்து ஆண்டவரோட தொடர்பில் இருக்கணும். நீங்க பயணத்துல இருந்தாலும், நீங்களே வாகனம் ஓட்டினாலும், இப்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் ஆண்டவரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும். எனக்கு வாகனம் ஓட்டிட்டே இருக்கும்போது ஜெபிச்சுட்டு போறது ரொம்ப இஷ்டம். இப்படி ஒரு தொடர்ச்சியான தொடர்பு ஆண்டவரோட கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அதுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருஷமா இருக்கணுமா? நீங்க ஜெபிக்கிற ஒரு நபரா இருக்கணும். ஒரு ஜெப வீரனா, ஒரு ஜெப வீராங்கனையா இருக்கணும். ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் வித்தியாசத்தை கொண்டு வரும். உண்மையில ஒரு ஜெபம் நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவரோட தொடர்புல இருப்பீங்க. எப்பவும் எல்லா சமயத்திலையும் அவரோட தொடர்புல இருப்பீங்க. அது நிச்சயமா ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை முறையை பின்பற்ற உங்களை நான் இன்னைக்கு அழைக்கிறேன். ஆண்டவரோட தொடர்ந்து தொடர்புல இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஒரு திரைப்படம் பாக்குறீங்க, அந்த திரைப்படத்தை ரசிச்சு பாக்குறீங்க, அப்ப கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே இந்த திரைப்படத்துல இருந்து எனக்கு என்ன கத்துக் கொடுக்குறீங்கன்னு கூட கேட்கலாம். ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கலாம், ஜாலியா நீங்க இருக்கலாம், அப்ப கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய கிருபையாலதான் நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த நேரத்தை ஆரோக்கியமா கழிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். சரியான பாதையை விட்டு நான் தவறிடக்கூடாது, சரியான வார்த்தைகளை நான் பேசணும், உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் நான் மகிமையை கொண்டு வரணும், என் மூலமா என்னோட நண்பர்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
இப்படி எல்லாம் ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அதன் ஊடாகவும் நீங்க ஜெப வாழ்க்கை முறையை கொண்டிருக்க முடியும். ஆண்டவரோட தொடர்ந்து தொடர்புல உங்களால இருக்க முடியும். இந்த பாட்காஸ்ட் உங்களை அதை நோக்கி நடத்துற ஒரு சவாலா இருக்கட்டும். இந்த புதிய வருஷத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை உங்க வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருங்க. ஆண்டவரோட அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு கொண்டிருங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க தொடர்ந்து ஜெபிச்சா, தொடர்ந்து ஆண்டவரோட உறவுல இருந்தா, அது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பலனுள்ளதா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு அடுத்த நிலைக்கு நேரே உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எங்க போனாலும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.